எதுக்கு? இந்த மாதிரி சூப்பர் டிஷ்ஷாக எனக்கு செஞ்சதே இல்லை. இன்றைக்கி என் ஃப்ரெண்டுனாலும் இப்படிப்பட்ட ஒரு டிஷ்ஷை திரும்பியும் கம்பேக் கொடுக்குற மாதிரி வந்திருக்கு. ஏன் ஆனந்த் இப்படி சொல்கிறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. இது வரைக்கும் நான் களியே கிண்ணது இல்லைங்க. எனக்கு களி கின்ற கோலும் இல்லை, களி கிண்டவும் தெரியாது. இப்போ மட்டும் எப்படின்னு தானே கேட்குறீங்க. இங்கே தான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ரிவீல் பண்ண போகிறேன். இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும் ப்ரீ ஆர்டர் பேஸிஸில் பேக்கிங் ஆர்டர்ஸ் இல்லைன்னா க்ளவுட் கிச்சன் முறையில் ஃபுட் வந்து சமைச்சு கொடுத்துட்ருந்தேன். அப்படி ஆனந்தோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜெர்மன்லேருந்து வரதாகவும் அவர் ட்ரெடிஷ்னலாக வந்து ஃபுட்டு டேஸ்ட் பண்ணணும்னு சொன்னதுனால ஆனந்தோட ஃப்ரெண்ட் வந்து களிக்கும் கருவாட்டு தொக்குக்கும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நான் அந்த அண்ணன் கிட்ட ஸ்டார்டிங்லேயே நான் இது வரைக்கும் செஞ்சது இல்லைன்னு சொல்லியும் அந்த அண்ணா நீங்கள் செஞ்சு கொடுத்தா போதும், எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, ஏன் அந்த வாய்ப்பை தவற விடணும், நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா வரும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தாங்க இந்த ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கருவாட்டு தொக்குக்கு தேவைங்கிற அளவுக்கு நெத்திலி கருவாடு வாங்கிட்டு வந்து 4-5 தடவை சுடுதண்ணியில் அலசி சுத்தமாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் மீடியம் காரம் இருக்க வரமிளகா 10-11 போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ஆறுனதுக்கப்புறம் வரமிளகா, மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா மைய அரைச்சி கழுவி வச்சுருக்க கருவாட்டில் போட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் தேவைங்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு போட்டு வணக்கி கை நிறைய நல்ல சின்ன வெங்காயம் போட்டு அதுலேயும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சும் தட்டி போட்டுருங்க. இதுக்கப்புறம் 3-4 மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு விட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா கருவாட்டிலையும் இருக்கும், நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கும் போட்டிருக்கோம், இதுலேயும் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம களிக்கும் உப்பு போடுவோம். தக்காளி வணங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க கருவாடு போட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி சிம்மில் போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து கிளறினீங்கன்னா சுவையான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுங்க. அடுத்தது தான் மெயின் டாஸ்க்கு, நம்மளோட களி. நான் இது வரைக்கும் களி வந்து கிண்ணதே இல்லை. இந்த கோல் இல்லாமல் கிண்டுறதுக்கு ஈரோடு அம்மாச்சி சமையல் வீடியோ ரெசிபி பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். சூப்பராக வந்திருந்தது. அம்மா பாட்டி கிண்டும் போது பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துருக்கேன், சாப்பிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு ராகி மாவுக்கு 1 கப்பு தண்ணி எடுத்து ராகி மாவில் ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. களி கிண்டுறதுக்கு அளவாக இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சு அந்த ராகி மாவு மெஷர் பண்ண கப்லேயே 1.25 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க ராகி மாவு அதில் ஊற்றி கிண்டணும். அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பயந்துக்கு வேண்டாம், அதில் கட்டியெல்லாம் விழுகாது. கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். கெட்டியானதுக்கப்புறம் சிம்மில் வச்சு பாத்திரத்தை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டிங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி தொட்டு அந்த ராகி மாவை கொஞ்சம் உருண்டை பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டலாமல் வந்துச்சுன்னா களி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. ஸோ ஃபைனலி நல்லபடியாக களியும் கருவாட்டு தொக்கும் சூப்பராக வந்துருச்சு. அந்த அண்ணாக்கு நமக்கு வந்து அவினாஷிலேருந்து திருப்பூர் பஸ்ஸில் தான் வச்சு கொடுத்துட சொன்னாங்க. செஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹாட் பாக்ஸில் வந்து களி, அதுக்கு மேலே கருவாட்டு தொக்கு, அதுக்கு மேலே சின்ன வெங்காயமும் மிளகா வத்தலும் வச்சு பஸ்ஸில் கொடுத்து விட்டுட்டோம். அந்த அண்ணாவும் அவங்க ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் அதை என்ஜாய் பண்ணலங்க, நானும் ஆனந்துமே வந்து இதை என்ஜாய் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.